அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹவு டு பி கன்சிஸ்டன்ட் இன் டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வேலிடான பாயிண்ட் அது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். டீக்ளட்டரிங் எப்படி பண்ணணும், ஆர்கனைசிங்கோ க்ளீனிங்கோ எப்படி பண்ணணும்னு நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் அது எப்படி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக வந்து நம்ம இதை எப்படி ஃபாலோ பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கே. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூ ஹாவ் டு கிரியேட் எ டெய்லி ஹேபிட்ஸ். டெய்லி ஹேபிட்ஸ்னால் என்னென்னா, நம்ம காலையில் ஏந்திரிக்கிறதுலேருந்து மேக்கிங் யோர் பெட், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கப்படுத்தணும். இப்போது வீடியோவில் வந்து நான் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். பட் அதர்வைஸ் எங்கள் வீட்டில் எப்படின்னா, யார் படுக்கிறாங்களோ அவங்கவுங்களோட பெட்டை வந்து அவங்களே வந்து தே வில் மேக் இட் ஆக்சுவலி. ஸோ அதை இமீடியட்டாக கிளியர் பண்ணி பெட்ஷீட்லாம் மடித்து வச்சு அவங்கவுங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அதை பழக்கப்படுத்தும் போது, இந்த டெய்லி ஹேபிட்ஸை வந்து பழக்கப்படுத்தும் போது நம்ம வந்து இது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் வந்து அந்த ஆர்கனைசிங்காக இருக்கட்டும், ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃப்பை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ரொட்டீன்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீனிங் ரொட்டீன், டீக்ளட்டரிங் ரொட்டீன், இதை பற்றிலாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து அதை ஒரு டெய்லி ஹேபிட்டாவோ இல்லை ஒரு வீக்லி டாஸ்க்கோ மந்த்லி டாஸ்க்கோ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டாஸ்க்குமே லைக் இப்போ குளிக்கிறோம், அந்த டவல் அப்படியே போடாமல், அழுக்கு துணி அப்படி அப்படியே போடாமல் அதை ப்ராப்பராக லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போடுறது, டவலில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பேகை வந்து அப்படியே போடாமல் அதை ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்து பொசிஷன் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அண்டு ரொட்டீன் இதெல்லாம் வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலியாக நம்ம சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது எப்பயுமே இந்த கிளட்டர் ஃப்ரீ ஹேபிட்ஸ் வந்து நமக்கு ஒரு அழகான கிளட்டர் ஃப்ரீ ஹோமை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து சின்ன சின்ன விஷயமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது we will definitely get into a perfection. அதே மாதிரி க்ளீனிங்காக இருக்கட்டும், க்ளீனிங்கும் வந்து நம்ம சமைச்ச உடனே அதை வந்து இமீடியட்டாக க்ளியர் பண்ணிடணும். நம்ம சாப்பிட்டோன்னா அதை உடனே அந்த தட்டு, நம்ம யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சிடணும். இது வந்து பார்ட் ஆஃப் ஈட்டிங், பார்ட் ஆஃப் குக்கிங் அப்படின்னே நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்குவேன் எப்போயுமே. ஏன்னா நம்ம சமைச்சிட்டு அப்படி இப்படியே வச்சுட்டு மற்றவங்க பார்த்துக்குவாங்கன்னா அது அப்படியே பைலப்பாகி அது ஒரு பெரிய வந்து கியாட்டிக் லுக்கை கொடுக்கும். அதனால் ஒன்ஸு சமையல் முடிஞ்சோடனே அதை இமீடியட்டாக அந்த கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணுறது, இமீடியட்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை விளக்குறது, பாத்திரம் விளக்க முடியலன்னா அதை டிஷ்வாஷரில் போடுறது. ஸோ இந்த வேலைகள் எல்லாம் வந்து உடனே பண்ணணும். சிமிலர்லி நம்ம வந்து துணி துவைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே உட்காந்து அந்த துணியெல்லாம் மடித்து அந்த இடத்த கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இட் அப்ளைஸ் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்களும் வந்து எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து தனியாக பைலப் பண்ணி அதுக்கு இன்னொரு நாள் பார்த்து நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது கிடையாது. இமீடியட்டாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அண்டு க்ளீன் ஆஸ் யூ கோ அப்படிங்கிறதும் வந்து பீரியாடிக்கலாக நம்ம அதை பற்றி பேசிட்டு வரோம். ஒன்ஸ் ஒரு பிளேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம வீடு அப்படின்னா நம்ம எல்லா இடமும் நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம், அழுக்கு பட தான் செய்யும். பட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் வந்து மேட்டர்ஸ் அ லாட். இந்த மாதிரி வந்து ரெகுலர் ஹேபிட்ஸை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணும்போது எப்பயுமே வீடு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் ஒரு ஆர்கனைஸ்டாகவும் சுத்தமாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டீக்ளட்டரிங் வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரெகுலர்லி டீக்ளட்டர் லாட் ஆஃப் திங்ஸ். பட் நான் எப்பயுமே வந்து ஐ வாக் த்ரூ த ஹவுஸ். இதில் வந்து ஹவு கேன் ஐ பி பெட்டர், இதை வந்து இன்னும் எவ்வளோ பெட்டராக நம்ம வந்து வீட்டை நம்ம மாற்ற முடியும்னு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவை நான் எப்பயுமே இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாலில் நம்ம லிவிங் ரூமில் இருக்கோம், இதில் வந்து வாட் இஸ் அன்னெசரி திங்ஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்டுன்னு பார்ப்பேன், இது தேவையில்லாத பொருட்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஐ வில் டீக்ளட்டர். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருட்களையும் வந்து ஹவு கேன் ஐ பி பெட்டர் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எப்பயுமே இவாலுவேட் பண்ணி நான் டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டீக்ளட்டரிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் என்னென்னா வந்து கீப் யுவர் திங்ஸ் பெஸ்ட் அண்ட் டீக்ளட்டர் த ரெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எது தேவையோ, வாட் மேட்டர்ஸ் அ லாட், வாட் ரியலி மீன்ஸ் டு யூ, அதை வச்சுட்டு மற்றபடி தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது நம்ம வீட்டை வந்து எப்பயுமே வந்து ஒரு க்ளீனாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் ஈஸியாக நமக்கு எந்த ஒரு சிரமமே இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வென் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ஃபேமிலி மெம்பர்ஸ் டு ஹெல்ப் அட் ஹோம் சோர்ஸ்ன்ற போது
நமக்கு முடிந்த அளவுக்கு பொருட்கள் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு அதில் வேலைகள் பார்க்கவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாத பொருட்கள் எது இருந்தாலும் அதை நான் எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வீட்டில் பார்த்து பார்த்து நான் டீக்ளட்டர் இன்னும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் yet. ஸோ வந்து இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ அதனால் நீங்களும் வந்து வீட்டில் வந்து எது தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம உபயோகிக்காத பொருட்கள் விச் இஸ் நாட் மேக்கிங் எனி யூஸ் அப்படிங்கிற பொருட்களெல்லாம் இமீடியட்டாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் வந்து நான் ஐ ஹேப்பன் டு டீக்ளட்டர் மை லிவிங் ரூம் அண்ட் மை கிளாசெட். நம்ம கிளாசெட்டை பண்ணும்போது நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பத்தாத ட்ரெஸ்ஸு, எலாஸ்டிக் போனது, நமக்கு வந்து பிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, நம்ம வந்து யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு, நிறைய ட்ரெஸ்ஸை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ரெகுலராக வந்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஹேபிச்சுவேட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளே வந்து வி வில் பி ஹேபிச்சுவேட் டு த பிஹேவியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட் த ஃபேமிலி இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இது என்னோடய பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னோடய வேலை மட்டும் கிடையாது, என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க் டுகெதர் அட் தி ஹோம் சோர்ஸ். என்னோடய குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் ஸ்டீரியோடிப்பிக்கல் ஜாபே கிடையாது அப்படின்னு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பெண்கள்னால் இந்த வேலை தான் பார்க்கணும், ஆண்கள்னால் இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னே கிடையாது. நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக பார்க்குறதுனால குயிக்காக வந்து வீட்டு வேலைகளெல்லாம் முடித்து ஐ வில் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் த ஃபேமிலி. அது வந்து பழக்கப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம சவுத் இண்டியன் ஃபேமிலி கல்ச்சர், ஃபேமிலி வேல்யூஸ்லலாம் இதெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம கண்டிப்பாக இதை கல்டிவேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் இன் குவாலிட்டி ஆர்கனைசர்ஸ், அதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஆர்கனைசர் காஸ்ட்லியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பழைய கார்ட்போர்ட் பாக்ஸு, வாட் இஸ் அவைலபிள் அரவுண்டு மீ, அதை தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப பெருசாக வந்து காஸ்ட்லியாக ஆர்கனைஸ் எல்லாம் நம்ம வாங்குறது கிடையாது. ஏன்னா நம்ம பீரியாடிக்கலாக வந்து நிறைய ஊர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால எதுவுமே நமக்கு வந்து ஒரு இடத்துக்குள்ளே வாங்கினோன்னா நமக்கு செட் ஆகாது. அதனால் முடிந்த அளவுக்கு வந்து சஸ்டைனபிள் ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. எப்பயுமே குவாலிட்டியான டூல்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நம்ம வேலைகளை வந்து பாதியாக எப்பயுமே குறைக்கும். இது வந்து நான் எடுத்த மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வேலைக்கும் போயிட்டு நம்ம வீட்டு வேலையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்ம பர்ஃபெக்ஷன்ற பேரில் வந்து ரொம்ப நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு லிட்ரலி வந்து ஒரு பெரிய பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் என்னோடய வேலைகள் வந்து ரொம்ப மிச்சமாகும். இப்போது மை டாட்டர் இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் யூஸிங் வேக்யூம் கிளீனர். அதெல்லாம் பண்ணும்போது என்னோடய வேலைகள் வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பெண்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட பேர்டனை கண்டிப்பாக குறைக்கும். எப்படின்னா நான் வந்து நிறைய துணி எடுப்போம், ஃபங்க்ஷனு, இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லாத பொருட்களில் செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு ஒரு குவாலிட்டியாக நம்ம இந்த மாதிரி ஒரு டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீட்டை ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் ஒரு ஆர்கனைஸாகவும் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குன்னு ஒரு பிரேக்கோ ஒரு ரிவார்டோ தேவைப்படும். ஸோ அதை வந்து நாங்கள் எஃபெக்டிவாக வீக்லி ஒன்ஸ் வந்து வி வில் ஸ்பெண்ட் டைம் டுகெதர். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்லேயே ஒரு மூவி பார்க்குறது, இந்த மாதிரி குட்டி குட்டி டிஷ்ஷஸ், பிடிச்ச டிஷ்ஷஸை நாங்களே பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து வி வாட்ச் அ மூவி. ஸோ இதுதான் வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிவார்டு அப்படின்னு சொல்லி நினைப்பேன். வந்து எப்போ பார்த்தாலும் வேலைகளே பார்த்துட்ருக்கும்போது வி ஹார்ட்லி ஸ்பெண்ட் டைம் ஆஸ் அ ஃபேமிலி. ஸோ ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்களும் அதை ரொம்ப விரும்புவாங்க. இப்போ இந்த காலத்தில் டைம் தான் வந்து ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு ஆல் அதர் திங்ஸ் அண்ட் பொசிஷன் இன் த வேர்ல்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரியான சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து யூ வில் பி ஹேபிச்சுவேட் டு டீக்ளட்டரிங். ஸோ இது வந்து நம்ம இப்போ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை ரொட்டீனாக நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் மட்டும் இல்லை ஃபேமிலியாக ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி ஹேபிச்சுவேட் டு டீக்ளட்டரிங், க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங். ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva.